ஹாய் கைஸ் வெல்கம் ரோஹித் கேமிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம த பேபி நல்லோ ஆக்ட் 4ல் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் தான் பார்க்க போகிறோம். வீடியோ அவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு ஸ்க்ரீன் பண்ணி ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம அடி பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம் சைல்ட் க்ரௌன் கேங்கிற ஒரு லெவலில் போட்டிருப்போம். இதில் கூட போட்டிருக்கு. ஸோ இதில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாயாலிட்டின்னு புதுசாக வந்திருக்கு. ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது எப்படி இருக்க போது தெரியல. போன தடவை சைல்ட் க்ரௌன் கேர்னு போட்டிருந்தாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கீங்கன்னா லாக் 991 ஐ ஹாவ் டிஸ்கவர் ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் இருக்கான். ஆனால் அது ரொம்ப டேஞ்சரஸாக, அது ரொம்ப ஆபத்தானது, தனியாக போகிறதுக்குறான் ஏதோ சோர்ஸ். அது டாக்டர் நிக்கோலாஸ் ஆர்காம். நிக்கோலாஸ் யாருன்னு தெரியல. ஸோ இது யாராக இருக்க இந்த டாக்டர் நிக்கோலாஸ்னால் யாருன்னு தெரியுமா கீஸ்? நம்ம ஆக்ட் 3ல் பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்மளை ஒருத்தர் காப்பாற்றுவாங்கள, அவன் தான் நிக்கோலாஸ். பைப்பையில் நீ இதெல்லாம் எழுதியிருக்க. ஸோ என்னமோ ஒரு மாதிரி வெள்ளை கலரில் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஒரு நிமிஷம். ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் முதல்ல இருந்தது ஒரு மாதிரி கிரே கலரில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போக வச்சுட்டு வந்துருக்கு. ஸோ டாக்டர் நிக்கோலாஸ் யாரும் இல்லை. போனதாலும் நம்மளை ஒருத்தர் காப்பாற்றிருப்பாள், இந்த இடத்த விட்டு போயிரு. அவன் தான் டாக்டர் நிக்கோலாஸ். அவன் தான் ஏதோ சோர்ஸ் கண்டுபிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. ஏதோ கனெக்ஷன்லாம் வைக்கிறாங்க. எப்படி என்னவோன்னு தெரில. எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அடுத்து என்ன நடக்க போதோ தெரில கீஸ். ஒரு மாதிரி என்ன சொல்லனே தெரில கீஸ். எப்படி தெரியுமா? என்னென்னு சொல்ல அப்படி என்ன மெல்ல யார் என்ன மேலே யாருன்னு மேலே உட்காந்துட்டு குட் மார்னிங் எம்ப்ளாய் 225 அங்கே பாரு. அவன் ஏதோ இன்றைக்கி ஏதோ பிளாக்ஸ் பற்றி கற்றுக்க போகிறாங்க சொல்லி கொடுந்தான். அடப்பா கைஸ். ஆனால் எம்ப்ளாய் 220 கீழே விழுந்துட்டான் பாருங்களேன். ஐயோ அழுகுறான் கீஸ். நான் என்ன நினச்சேன், இது எடுத்துட்டு எல்லாத்தையும் கீழே தள்ளி விடலான்னு நினச்சேன். ஆனால் அவனே விழுந்துட்டான். நல்ல பையன் இப்படி தான் கீழே விழுந்துடணும். நம்ம உள்ளே போக முடியும். அடப்பா ஐயோ இல்லை நம்மளே தட்டி விட்றீங்க சிறுங்கீஸ். தம்பி தம்பி அப்படின்னு கீழே கடை. நான் கன் இருக்கா பார்த்துக்கிறேன். அந்த வரைக்கும் இந்த கண்ணை வச்சு சுட்டா தலைவன் அமைதியாயிருவான். ஸோ அப்படின்னா இப்போ நம்ம கண்ணை வச்சு சுட்டு ஐயோ அங்கேயோ சுட்டோம் கீஸ். இது தம்பி அங்கே சுட்டுறேன் எப்படி அவனுக்கு வலிக்காமல் இருக்குது? தம்பி பேக்கில் சுட்டான், ஃப்ரண்ட்டில் சுட்டான், இவன் கண்ணிலையும் சுட்டான். ஐயோ இவ்வளோ அது சிரிக்க மாட்டேங்கான் தம்பி. என்ன சிரிக்கிறான் தெரியும் சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ இது டே 14 நம்ம இப்போ டே 14 நமக்கு டே 2 வரைக்கும் தான் வளர்ப்போம். டே 14 போட்டிருக்கோம். நம்ம உட்காரணுமா? ஏதோ நமக்கு ஏதோ கிஃப்ட், அதாச்சும் நம்ம 2 வாரம் வேலை பார்த்துனால நமக்கு ஏதோ கிஃப்ட் கொடுத்துருக்காங்களாம். ஸோ அதான் டே 14 போட்டிருக்காங்க. அவங்க போனோன்னா அடப்போ கை நடுக்குது. ஸோ அடப்பா இந்த ஆப்பிளோட கிஃப்ட்டு இதான் கிஃப்ட்டுங்கிறானுங்க. ஸோ எடுத்துக்கிட்டேன் நம்ம ஆப்பிள் சாப்பிட்றோம். அடப்பா தூங்கிட்டானா? ஸோ அது என்ஜாய் பண்ணியாச்சு. அப்போ லீவ் தருமா? எப்போ கீஸ் இப்போ நமக்கு டே 14 ஆகுது. ஏன்னா அதுக்குள்ளே டே 14 ஆயிடுச்சு. அது நம்ம 2 வாரம் வேலை பார்த்தனாலும் ஏதோ கிஃப்ட்டெல்லாம் அந்த நமக்கு டே 2 வரைக்கும் தான் வேலை பார்த்தோம். டே 2ல் டே 3 நம்ம பேயாமரமும் என்னமோ ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் 225 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதோ வரைய சொல்கிறாங்க. என்ன ஆடி வரைஞ்சி தானே இருக்குது ஒரு ஆடி. போங்க கிளியர் பண்ணுறாங்க. நம்ம வரையவோண்டா தம்பி. இவ்வளோ வரைய முடியும். போய் மூஞ்சி அப்படி வச்சுருக்காம இருங்களேன் தம்பி. இருக்குங்க நான் நல்லா ஒரு ட்ராயிங் வரைந்தேன். ஐயோ ப்ரெஷ் சைஸ் மாற்றிட்டு போயிருக்கேன். நல்லா ப்ரெஷ் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி விட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வரையும். ஐயோ ப்ரெஷ் சைஸ்லாம் இப்படி இருக்குது, இவ்வளோ கேவலமாக இருக்குது. கிளியர் பண்ணி விடு. இது ஓகே கீஸ். இந்த ப்ரெஷ் சைஸ் ஓகே. அடுத்து இப்போ ப்ரெஷ் சைஸை மறுபடியும் குறைச்சிட்டு 2 முட்டைக்கண் போட்டு விட்ருவாங்க. முறைக்கனால அது மாதிரி முட்டைக்கண் போட்டு விட்ருவோம். முட்டைக்கண் போட்டு விடு. இப்படி வாய் வரைஞ்சி விடு. இப்போ மறுபடியும் ப்ரெஷ் எடுத்து இப்போ கை கால்லாம் வரைஞ்சி. ஐயோ இல்லைனா தலை மட்டும் எனக்கு தலை அப்படி இருக்குது. இன்னும் இப்படி இருக்கு ட்ராயிங்கு. சரி விட்றா. அப்படியே ஒரு கொம்பு வாங்கி வரைஞ்சி விட்ருவோம். கரெக்டாக இருக்கு. ஸோ எஸ் முடிச்சிட்டோம் கீஸ். நம்ம ஒரு ட்ராயிங். இன்னொன்னா நடக்குதுங்க. நோ மம்மி ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஐ டோன்ட் நோ எனிதிங். அந்த ட்ராயிங் எடுத்து நம்ம ஒரு இடத்துல வைக்கிறவங்கள இருக்குது. வச்சிட்டோம் கீஸ். நம்ம வச்சுட்டோம். ஸோ இப்போ நீ என்ன இங்கே உட்காந்துருக்க தம்பி? அழகாக இருக்கான் ஆனால் பார்க்க. ஆனால் இவனை தான் நம்ம என்னதான் அனதர் அரைவுலா தம்பி. நீ இதில் போய் நின்றுக்கோ. ஆனால் எனக்கு தெரியாதுப்பா. அடுத்த அரைவில் வரப்போதான் இது எப்படினாலும் பிரிவுலாம் இப்போ கீழே விழுந்துருவான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரிப்போர்ட் டு த ஆச் இன்னொரு குழந்தை வரப்போதான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏதோ ஒன்று ஆனால் ரெக்கார்டு தரீங்க. நம்ம ரெடியாக இருக்கும் போல இருக்குது அடுத்த குழந்தை வரதுக்கு. ஸோ சீக்கிரம் போய் நம்ம இதை போய் வைக்கணும் போல இருக்குது. வச்சு விட்றான். வச்சு விட்டாது கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ தம்பி கால் கீழே விழுந்துட்டானா? தேவையா தம்பி? கீழே விழுந்துட்டான் கீஸ். ஐயோ கருப்பு பூனைனா அங்கே இருக்குது. இவன் ஆக்ட் 1லலாம் வருவான். ஆக்ட் 1, 2, 3 தான் வருவான். இன்னும் இங்கே இருக்கான். தம்பி நீ ஏண்டா தொலைஞ்ச? அடப்பாய் ஏண்டா நீ ஏண்டா தொலைஞ்ச? அடப்பாய் பறந்துட்டான். அடப்பாய் பசங்களா
அப்படியே இரட்டையர்கள் மாதிரி இருக்காங்க பாருங்க. அப்படியே இரட்டையர்கள் அப்படி பார்க்குறாங்க. என்ன மறைச்சு சிரிக்கிறாங்க பாருங்களேன். அடப்பா இதெல்லாம் பண்ணுறீங்க, என்னென்ன பார்க்குறீங்க, பாட்டு சைட் அடிக்கிறீங்களாடா அடப்பாங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா 2 பேரையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒழுங்காக பார்த்துக்கணுமா. ஸோ இதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்த குழந்தை, அந்த அங்கே உட்காந்துருக்கான், அவன் தான் புதுசாக வந்தவன். நம்ம இவனே பார்த்துப்போம். இவனை வந்து ஃபீட் பண்ணுமா, ஃபீட் பண்ணால் அதுக்கு மேலே போய் வைக்கணும்ல. ஃபஸ்ட்டு இவனை போய் இப்போ வந்து இவன் டெலபோர்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அவன் கண்டிப்பாக டெலபோர்ட் ஆக மாட்டேன், அவன் இப்போ தான் புதுசாக வந்தவன் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து இவனுக்குலாம் எங்கேருந்து கீஸ் வரானுங்க, அப்படி எப்படி எப்படி உருவாரான்னு தான் தெரில, எங்கேருந்து எடுப்பாங்கன்னு தான் தெரில. ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் வந்து விடுவாங்க, ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் இந்த குழந்தைய வேணான்னு விட்டுருவாங்க இருக்கு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவனுக்குலாம் வந்து இங்கே அப்படி தான் இவனுக்கு எடுக்கிறாங்க அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பாட்டில் எடுக்க சொல்கிறாங்க. போடு பாட்டில். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பேரோட அப்படி பார்க்குறீங்க, என்ன ஃபஸ்ட் சிரிச்சிட்டு தானே இருந்தீங்க, நம்ம இதாச்சும் சிரிக்கலாம் பார்த்தீங்களா. ஆடப்பா ஆடு போடுறானுங்க பாருங்க கேஸ். ஐயோ அங்கே பாருங்க அழுகுறான். அவனுக்கு மட்டும் எனக்கு தர மாட்டேங்க அப்படின்னு அழுகுறான். இந்த தம்பி நீ அடப்பாய் உனக்கு இந்த வயசு ஃபுல் நான் மறைச்சு போயிட்டான். அடப்பாய் நான் வந்தோடனே இந்த சொன்ன முறைக்குதான் கீழே போடு மறைச்சிட்டு இருக்கான் பாருங்களேன். இப்போ இவனுக்கு என்ன கேஸ் பண்ணோம், இவனை பண்ணது இவனை ஃபீஸ்டா இவன் ஒருத்தர் அமைதியாரா அடப்பா இவனை தள்ளு தம்பி நம்மளை முட்டை வராங்க பாருங்க. ஒரு மாதிரி பேயா மாதிரி முட்டுறான் நம்மளை. தம் நம்மக்கிட்ட தான் வரான் தம்பி. விட்டுரு அடப்பா இடிக்காதடா வழி விட்றானா. அடப்பா வழி விட மாட்டேங்க. ஏன்னா இப்படி போனேன், என்ன இப்படி வச்சுருக்கோம் மூஞ்ச பாய்ப்பாயிலே. இது இன்னும் ஒரு ஈடிஸ்ட் வந்துடும். போ விட்டுரு அடப்பா 2 பேரும் என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்களா. இன்னொரு இடி இடிக்க முடியாதா அடப்பாங்களா. தம்பி இந்தா சாவு நம்மளும் இடிக்கிறான். ஸோ ஸ்டாஃப் ரூமில் உட்கார வைக்க சொல்கிறாங்க. ஸோ நீ உட்கார சொன்னா இந்த உட்காருப்பா. ஸோ இப்போ நம்ம வந்து இவனுக்கு சாப்பாடு எடுக்கணும் போல இருக்குது. சாப்பாடு எங்கே இருக்குது, தம்பி தக்காளி சாப்பிட்றியா, தம்பி தக்காளி சாப்பிட்றியா, தக்காளி அவருக்கு மூஞ்சில் தக்காளி சாப்பாடு. இந்த இறந்து போனவங்களுக்கு வந்து 1 ரூபா கை நெத்தியில் வைக்கிற மாதிரி தக்காளியை போய் வச்சு விட்டோம். ஸோ சாப்பாடு எங்களே இருக்குது எப்படி. அடப்பாய் இவனை பேபி சீட்டு அமுச்சு விட்டுல ஒளிவர்க்கிறேன் மிஸ்ஸிங்கா. அதான் இப்போ தான் ஆக்ட் 2 அதாச்சும் ஆக்ட் 2 நடக்குது. ஸோ இவன் மிஸ் ஆகிட்டானா, அதான் நம்ம தப்பி போகல அந்த ஆக்ட் 2ல். அதான் இப்போ இவன் இவன் பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்ஸிங்னு போட்டிருக்கானுங்க. அடப்பாய் போலே இதான் பேபி ஃபுட் போல் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இவனை வந்து போடணும் போல இருக்குது. ராயல் ஃபீஸ்ட் உள்ளே வச்சுருவோம். ஸோ இப்போ மிஸ்ஸிங்னு போட்டிருக்காங்க அந்த பால் பேக்கெட்டில் பார்த்தீங்களா. இவனை அமுச்சு விட்டோம்னா தான் இப்போ மிஸ் ஆகிறான். நம்ம எப்படினாலும் அதை தப்பிக்கும் போது நம்ம ஏதாவது இமேஜினரி வேர்ல்டுக்கெலாம் போவோம். ஸோ அதாங்க இப்போ வந்து மிஸ்ஸிங்னு போட்டிருக்கானுங்க. அதான் ஆக்ட் 2 நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து சீக்கிரம் வந்து நம்ம அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்ட் 2 நடந்துகிட்ருக்கு. ஸோ என்னடா நடக்குதுங்க, என்னடா என்னது நீ வந்து குழந்தையோட சாப்பாடாக பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிடக்கூடாது, நீ எதுக்கு சாப்பிட்ட, அதனால் வந்து இனிமேல் சாப்பிட்டா வந்து உனக்கு வந்து அடுத்து என்ன சாப்பிட்டா என்ன நடக்கும்னுலாம் சொல்லவே இல்லை. இந்த இன்னொரு இடிப்போம் அடப்பா இடிக்கிறாங்க. இருங்க என்ன தம்பி குழந்தை சாப்பாடை சாப்பிட்டா வந்து கோவப்படுவீங்களா. நான் சாப்பிடுவேன், அப்படி தான் சாப்பிடுவேன். என்ன பண்ணுவேன், சாப்பிடு நான் அவன் எங்கே சாப்பிடு அப்படி தான் சாப்பிட போய் லாக் பண்ணாங்க பாருங்களேன். ஃபைண்ட் வே டு நீ வேறு கோவப்படாதடா அடப்பை. இந்த எங்கிட்டா போகிறான் இருங்க. நம்ம குழந்தைங்க சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க, நம்ம மம்முக்குனே சாப்பிடுவோம். நம்ம எப்படி என்னோட உனக்கு இங்கே இன்னமும் வெடிக்குதாங்க. இருங்க இப்போ நம்ம எப்படியாச்சும் உடைக்கணும். இங்கே ஹேமரை உடைக்க முடியுதா பார்ப்போம். ஹேமரை உடைக்க முடியுது. இது அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்காதுங்கிற அந்த குரோபாரை உடைக்கிறதுக்கு ஹேமர் தான் இருக்குல்லே ஃபோர்ஸாக இருக்கும். நம்ம ஊரில் எல்லாருமே ஹேமர் தான் யூஸ் பண்ணுவாங்க. வெளிநாட்டில் தான் குரோபாரு, மிச்சப்படி நம்ம ஊர்லாம் ஹேமர் தான் யூஸ் பண்ணுவாங்க. சீக்கிரம் குனிஞ்சிட்டு எங்கேயோ போக சொல்கிறாங்க. இப்படி தான் ஸ்டாஃப் ரூமுக்கு போகணும்னு நினைக்கிறேன். அதான் ஃபைண்ட் அ வே டு கெட் இன்டு ஸ்டாஃப் ரூம்ங்கிறாங்க. இன்னும் கூட சாப்பிட்டுக்கிட்டே போவோம், அப்படியே வெறுப்பேறா. அப்படியே நம்ம தான் சாப்பிட்டுக்கிட்டே போவோம். அப்படியே ஏன்னா பாட்டில் காணும், அப்படியே தம்பி அவனை வெறுப்பேற்றுண்டா இங்கே பாட்டில் இருக்கீஸ். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போவோம். நம்ம சாப்பிடு இப்படி எவ்வளோடா இருக்கும். நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். எவன்டா இது குட்டி குஞ்சான் போயிட்டு இருந்தான். எவன்டா அது இப்போ எவனோ போனால நீங்கள் பார்த்துருப்பீங்களா. தம்பி யார் தம்பி நீ தம்பி அது அதே ஸ்டாஃப் ரூமில் ஏதோ என்னமோ இருக்கீஸ். அதுவும் சரியில்லையே ஸ்டாஃப் ரூமில் இருக்குது, என்னமோ சரியில்லை. ஸோ சீக்கிரம் போனோம். இது எவன் மறுபடியும் போனோம். இது யூஆர் இருங்க யூஆர பானை அயம போடா ஏதாவது திட்டிடும். ஆடாப்பா கீழே விழுந்துட்டோமா வாங்கி பசங்களா கீழே விழுந்துட்டோம் கீஸ். இப்போ வந்து நம்ம வந்து எந்திச்சிட்டோம். ஸோ சாப்பிட்டுக்கிட்டே போ அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போ. லாக்குடு
இந்த பாட்டில் கீழே வந்துருச்சா சாப்பிட்டுக்கிட்டே போவோம். அப்படியே அந்த குழந்தைய வெறுப்பேற்றணும், அது சாப்பிட்டுக்கிட்டே போவோம். நீ என்னடா மலமாடு மாதிரி வளர்ந்துருக்க அடப்பா. அவன் பாருங்க இந்த டோரு லாக்கில் இருக்குது, இந்த டோரு லாக்கில் இருக்குது. அவன் பாருங்க மான இருந்தா தம்பி சாப்பிடு சாப்பிடு வேக்கம். எழுச்சிட்டோம். மலமாடு மாதிரி இருக்கான் பார்க்க. அப்பா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எந்திக்கிறோம் கீஸ் நம்ம இந்த இன்ஸ்டாங் கீஸ் நம்ம என்ன அது என்ன சின்ன கீஸ் மலமாடு மாதிரி இதில் யாராச்சும் உட்காந்துருந்தா பாத்ரூம் போகிறதுக்கு இது மேலே உட்காந்துருக்கான் உங்களுக்கு. அவன் பார்த்தீங்கன்னா மலமாடு மாதிரி வளர்ந்துருந்தான் பாருங்கது. என்டி ஒரு ஷிஃப்டா இது என்ன புதுசாக இருக்குது. யாரா ஊஞ்சல் அப்படி ஆடிட்டு இருக்கான். யாரா நீ இப்படி ஆடிட்டு இருக்க. நான் வெளியே போகிறேன் எனக்கு தெரியாது சார். இது ஓப்பன் பண்ண முடியுமா. ஸோ லாக்கில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் டு த ஹேட்ச். டிட் யூ கெட் அ ஸ்டிக்கர். இப்போ உங்களுக்கு ஸ்டிக்கர் கிடைக்கல ஏதாச்சும் நீங்கள் நம்ம வந்து ரொம்ப மோசமாக வேலை பார்த்துருக்கோமா, அதெல்லாம் நீங்கள் ஸ்டிக்கர் வேண்டா நீங்கள் பேயை காமிச்சிட்டின்னு அது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு வீட்டில் வந்து பேபி சீட்டர் ஒரு குழந்தைய பேபியை அமுச்சுட்ருப்போம், ஒரு குழந்தைய அமுச்சுட்ருப்போம், பேபி சீட்டை அமுச்சுட்ருப்போம்ல. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டோஸ்டர் கேட்கும். நம்ம தான் அந்த டோஸ்டர் அமுச்சுடுவோம். வந்து ஆக்ட் 1ல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து இந்த டோஸ்டர் அமுச்சுடுவாங்க. ஞாபகம் இருக்கா. இது பார்த்தீங்கன்னா வந்து நைட் 1ல் பார்த்தீங்கன்னா நைட் 2ல் அமுச்சுடுவாங்க. நம்ம செக் பண்ணிப்போம், செலக்ட் ஆக்கில் போய் பார்ப்போம். இந்த நைட் 2ல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டோஸ்ட் அமுச்சுடுவாங்களா, அதான் அந்த ப்ரொட்டானிஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நைட் 2 நடக்குது போல இருக்குங்க தெரிஞ்சு. ஸோ டோஸ்டி 4 டோஸ்டி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சீக்கிரம் போவோம். நம்ம இதை போய் அங்கே போய் வைப்போம். நம்ம தான் இப்போ இது நம்ம பார்சல் பண்ணுறோம். இது பாருங்கள் ஆக்ட் அங்கே பாருங்கள் பேபி எல்லோ ஆக்ட் 1 2 3ல் வர இடம்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு சைல்ட் க்ரௌண்ட். இன்றைக்கி நமக்கு 22வது இடம் நாளே வந்துருச்சு அதுக்குள்ளே ரைட்டா. இதுதான் அவ்வளோ ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போ வந்து என்டர்டெயின்மெண்ட் பேபிஸ் சுற்றுறானுங்க பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படியே சுற்றி விடும். சுற்றி பார்த்துட்டுங்க. இவனையும் உட்கார வைப்போம். நம்ம இதோ இவனுக்கு உட்கார வச்சுப்போம். என்டர்டெயின்மெண்ட் பேபிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இவன் புதுசாக இருக்கான். ஏன்னா புதுசாக மூணாவது ஒருத்தன் வந்திருக்கான். அது எப்படி இருக்கு தெரியுமா. ஜெயிலர் படத்துக்கு 4வது ஒரு ஆள் இருப்பாங்களா, அதே மாதிரி இருந்து நம்மளையும் நம்ம இந்த 2 குழந்தைங்க நம்மளையும் சேர்த்து 3 பேர்லாம் தான். அங்கே 4வது ஒரு ஆள் இருப்பானே, அந்த ஜெயிலர் படத்தை சொல்லுவாங்க. 4வது ஒரு ஆள் இருப்பானே, அது இவன் தான். ஸோ இது வாங்கணும்ல இருக்கு. புறா அடப்பாய் அடப்பாய். இவன் ஏரோப்ளைன் வச்சு அங்கே ஏதோ சுற்றிட்டு இருக்கு. ஏரோப்ளைன் அதை விளாண்டுருக்கான். இது நம்ம புடுங்களா அது ஏரோப்ளைன் அங்கே போய் மாட்டிக்கிச்சோன்னா ஆட ஆரம்பிச்சிட்டான். நீ வந்து என்ன பண்ணி வச்சுருக்க அங்கே பாரு மாட்டிக்கிச்சுங்கிறான். ஸோ இப்போ என்ன பண்ணுன்னு தெரில. தம்பிங்களா ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா, ஐஸ்கிரீம் மிஷின் இருக்குது. ஸோ அப்படின்ற மாதிரி ஏதோ பாத்ரூம் போகும்போது வந்து டாய்லெட்டை எடுத்து கோனில் போட்டு முக்கிற மாதிரி முக்கிறாங்க அந்த மிஷினு. இந்த இவனுக்கு கொடுப்போம். அந்த இது கொடுப்போம் மிஷின். இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கடா. இந்த தம்பி ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னா நீ என்ன முறைக்கிற. அவனுக்கு தானே இது போச்சு, இவனும் சேர்ந்து முறைக்கிறான்னு தெரில. ஸோ எடப்பாய் நம்ம சாப்பிட போல இருக்கதை நீங்கள் நம்ம சாப்பிடுவோம். அதை நம்மளால் சாப்பிட முடியாதா. ரைட்டா நம்மளால் சாப்பிட முடியாதுண்ணா. இது என்னடா நியாயம் அது. ஸோ என்ன தம்பி ஆடப்பா ஐஸ்கிரீம் போச்சா. சரி ரைட்டா இன்னொரு ஐஸ்கிரீம் புதுசாக செய்வோம். ஸோ எடுத்துகிட்டு இப்போ புதுசாக ஒன்று செஞ்சு வச்சுருப்போம். ஆனால் இருங்கடா ஒரு நிமிஷம். ஐஸ்கிரீம் போயிருக்கு நம்மளை விட்டு. இந்த சும்மா செஞ்சு வச்சுருப்போம். இப்போ இவன்கிட்ட போய் தருவோம். தான் தம்பி வச்சுக்கோ ஐஸ்கிரீம் வச்சுக்கோ. அந்த சிரிக்கான் பார்த்தீங்களா. அந்த இப்போ 3 பேரையும் நம்ம சுற்றி விட போகிறோம். பொடராப்பட்ட பூமி என்ன சுற்றுது, பூமனைஞ்சு கத்துதே. 3 பேரும் அப்படியே தெரிக்கிறோம். அரங்கம்மா தீர இல்லை அரங்கம்மா தீர இது குழந்தைங்கள் பறக்கவே கூலி அலேவா அட போய் அழுகுறாங்க பாருங்க. அழ ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஐஸ்கிரீம் மிஷின் உடஞ்சிடுச்சான். நீ என்னடா இப்படி வளர்ந்துருக்க. அடா பைப்பையிலே இங்கே வர இப்படி போய் இவனை வச்சு நடக்க கூட முடியாது. இவன் தானே ஆக்ட் 3லேயே இந்த மாதிரி மலைமாடு மாதிரி வளர்ந்துருப்பான். இதில் வைப்போம். இவனை வைப்போம் ஃபஸ்ட்டு. என்ன வச்சுருவோம் உன 20 நிமிஷம். இல்லை நான் என்ன பண்ணணும். நீங்கள் வச்சு விட்ருவோம். இல்லை ஃபஸ்ட்டு இவனை இங்கே வைப்போம். அடுத்து இவனை எடுத்து இங்கே வச்சு விட்ருவோம். அடப்பாய் கீழே போட்டா பூதமாக இடிச்சிட்டான். அடப்பாய் ஏரோப்ளைன் உடஞ்சிருச்சு கீசாங்க. எவனோ மறுபடியும் எட்டி பார்த்தான் பார்த்தீங்களா. ஏரோப்ளைன் உடஞ்சிருச்சு. அது வந்து கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி. இது வந்து கம்பெனியில் இது வந்து நம்ம சம்பளத்தில் இந்த காசை பிடிச்சிருவாங்க. இப்போ வந்து உடச்சது பார்த்தீங்கன்னா கம்பெனி ப்ராப்பர்ட்டி. அதாவது நம்ம வந்து சம்பளத்தில் பிடிச்சிருவாங்களா அதை. ஸோ அடப்பாய் நீ ஏன்டா இப்படி வளர்ந்துருக்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜட்டி மாற்றி விடணுமா. அடப்பாய் இப்போ அவங்க கண்டிப்பாக இடம் மாறுவான்னு தான் நினைக்கிறேன். மாற மாட்டேன்னு நினைக்கிறேன்.
இவங்க பார்ப்போம் இடம் மாற சான்ஸ் இருக்குது. நாப்கின் எடுத்துப்போம். மாறிட்டான் பார்த்தீங்களா, பேய் பிடிச்சிருச்சு உனக்கு. ஸோ இத்தனை பேய் யாரா நீங்களா? ஆனால் பாய் பசங்களா என்னது யார தம்பி? இவன் தானே அப்பயும் வந்தான். அடப்பா ஏதோ பண்ணிட்டு போவாங்க. அதாச்சும் இவன் தானே வந்து நம்ம வெண்டில் ஏறிட்டு இருக்கும்போது இவனுக்கு தான் எட்டி பார்த்துட்டு இருந்தானுங்க. இந்த டால்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கம்பெனியை அழிக்க பார்க்குறாங்க. அதனால் இவங்க நல்லவங்க கீஸ். அதாச்சும் இப்போ இவங்கெல்லாம் வந்து நம்ம கம்பெனியோட இதெல்லாம் வந்து திருட பார்க்குறாங்க. இப்போ நம்ம அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணால் பிடிக்கணும் வேண்டாம். இவங்களும் நல்ல பசங்க தானே கம்பெனி அழிக்க பார்க்குறாங்க. இல்லை இந்த கம்பெனியில் வந்து நல்ல குழந்தைங்களாம் வந்து பேயாக்குறாங்க. அப்படி பிடிக்க முடியல கீஸ் இவனை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேக்யூம் கிளீனர் எடுக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சுப்பேன். ஸோ இப்போ எனக்கு வேறு சரியாக பேச முடியல கீஸ், ரொம்ப சளி பிடிச்சிருக்கு. ஸோ திடீர்னு சளி பிடிச்சிருச்சு எனக்கு வேறு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இப்போ வேக்யூம் கிளீனர் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதோ பிடிக்கிறான் பார்த்தீங்கன்னா தலைவன். இதோ இதெல்லாம் நல்ல பையன். ஒருத்தர் நம்ம 4 பேர் மொத்தமாக 5 பேர் வந்தாங்க. இன்னும் ஒரு சில பேர் பிடிக்கணும் போல இருக்குது. ஸோ இவனை பிடிச்சிடலாம் கீஸ். தம்பி வா, வந்துரு ஆன் பண்ணி விடு பிஷனா. வா வந்துட்டாங்க கீஸ். இன்னும் வேறு யாரெல்லாம் இருக்கா? இன்னும் வேறு எங்கே இருக்காங்கன்னு ஒருத்தர். மொத்தமாக 5 பேர். ஒன்று குழந்தை பிடிச்சிருச்சு, இன்னொன்று நம்ம பிடிச்சிட்டோம். இன்னும் 3 பேர் இருக்கானுங்க. எங்கெங்கே இருக்காங்க போய் தேடுவோம் நம்ம. ஸோ சீக்கிரம் எங்கே இருக்கானுங்க குழந்தை? எங்கே இருக்கான்? இங்கே ஒருத்தர் இருக்காங்க. ஆனால் இந்த கம்பெனி மோசமான கம்பெனி தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்ல குழந்தைய பேயாக்குறாங்க. அதை தடுக்கணும்னு தான் இந்த இவனுக்குலாம் வந்திருக்கானுங்க. அப்படி பார்த்து இவனுக்கு நல்லவனு தான் ஈஸி. இவனுக்கு பார்க்க அந்த பெரிய ரோபோட்டோட பெரிய ரோபோட்டோட சின்ன மாடல் மாதிரியே இருக்கானுங்களா. அந்த ரோபோட்டில் அந்த பெரிய டாக்டர் வந்து ஒரு டாக்டர் இருப்பாங்க நம்மளை காப்பாற்றினால ஆக்ட் 3 அவனை மாதிரியே அவனுங்களும் இருக்கு அந்த குட்டி பசங்களாம். ஸோ அவன் தான் அமுச்சு விட்டுருப்பான்னு நினைக்கிறான். இவங்களாம் நல்லவங்க ஈஸ். நம்ம தான் தேவையில்லாமல் இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒருத்தனை பிடிச்சிட்டோமா. ஸோ வேறு எங்கே இருக்காங்க? இங்கே ஒருத்தர் இருக்காங்க ஈஸ். மாட்டிக்கூட உனக்கு மாட்டுறா. என் கம்பெனி டாக்குமெண்ட் திருட பார்க்குறேன். அப்படி எவ்வளோ நல்லவனாக இருப்பேன் நீ திருடணும். ஆனால் என் கேம் ரூல்ஸ் படி பார்த்தா நான் பிடிச்சிட்டா அவன் வர வழி இல்லை. ஸோ அதை செஞ்சு வந்து மாட்டிடுறா ப்ளீஸ்ரா. மாட்டிக்கூடா ப்ளீஸ்ரா. இவனை பிடிக்கவே முடியல. ஓடிடுறாங்க ஈஸ். இவன் வேறு அப்பா பிடிச்சிட்டா ஈஸ். இன்னும் நட்டாக போயிட்டான் அவன். ஸோ அடுத்தவன் வந்து இங்கே தான் இருக்க சான்ஸ். ஏன்னா இங்கே தான் நான் பார்க்கவே இல்லை. இங்கே இருக்காங்க ஈஸ். பார்த்தீங்களா தம்பி? ஒழுங்கா மாட்டிக்கோடா ப்ளீஸ்ரா. மாட்டிக்கோடா. அப்பா மாட்டி துண்டா போயிட்டான். அவுட் ஸ்டாண்டிங் ஒர்க். இன்னும் ஒருத்தர் இருக்கானா? சைத்தான்கா பச்சாஸ் எங்கடா போகிறீங்க? இதோ இப்போ ஒருத்தன் போயிட்டு இருந்தாலும் அதான் இவனுக்குலாம் இந்த நடக்கிற இது மேலே ஏறிக்கிட்டு அவனை துரத்துறானுங்க. இவனுக்கு நல்ல வச்சு இவனுங்களும் இந்த கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. போட்டு கொடுக்குறானுங்க ஈஸ். பசங்களா நீங்களாம் வந்து எனக்கு முதலையோ நல்ல விஷயம். இத்தனை நாள் உங்களை திட்டிகிட்டு இருந்தாண்டா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி ஒரு உருப்படியே வந்து போட்டு கொடுக்குறானுங்க. இந்த இவன் காயின் போட ட்ரை பண்ணுறான். நம்ம இந்த குழந்தைகிட்ட இருந்தே காயின் வாங்குவோம். உங்கள்கிட்ட காயின் கொடு தம்பி. இப்போ இவனை இங்கே போட்டு ஆனால் C3 இருக்கான். C3 பட்டன் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. A3 எடுக்கும்போது இவனு சேர்ந்து வந்துடும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கான். அதனால் நம்ம A3 வந்து A3 வச்சு நம்ம எடுக்கும்போம். A3 ஆன் பண்ணிட்டு இப்போ வந்து 3 இப்போ வந்து இது வரும்போது இவனு சேர்ந்து வந்துட்டான். இப்போ வந்து வேக்யூம் கிளீனர் எங்கடா இருக்குது? அந்த இருக்குது. வேக்யூம் கிளீனர் எடுத்து இவனை க்ளீன் பண்ணி விட்ருவோம் நம்ம. மாட்டிக்கிட்டான் பார்த்தீங்கன்னா அழகீஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வெரி இம்ப்ரெசிவ் 225 நீ வந்து நல்ல ஒரு வேலை பார்த்துருக்க. நீ இந்த ஒன்றை மாதிரி இப்போ வந்து ஒரு எவல்யூஷன் தேவைப்படுது. இப்போ வந்து ஏதோ கம்ப்யூட்டரில் போய் ஏதோ பார்க்க சொல்கிறாங்க. என்ன பார்க்கணுன்னு தெரில, போய் பார்ப்போம். ஸோ டர்ன் ஆன். ஸோ கவுண்ட் இன் ஃபிக்ஸிங் பாக்ஸ் இன்க்ளீசிங் ஃபேஷிங் பேபிஸ் க்ரௌன் வெல்கம் அப்படிங்கிறாங்க. இந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்கிறாங்க. என்டர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணோம்? அடுத்து எம்ப்ளாய் எவல்யூஷன். ஸோ வெல்கம் எம்ப்ளாய் 225. இப்போ வந்து உனக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஏதாச்சும் வந்து ஏதோ நீ பண்ண ஆக்டிவிட்டீஸில் வந்து உனக்கு வந்து ஏதோ நமக்கு எவல்யூஷன் ஏதாச்சும் இந்த குழந்தைங்களுக்கு எவல்யூஷன் வச்சாங்களா அதே மாதிரி நமக்கு ஒரு எவல்யூஷன் வைக்க போகிறாங்களா. வாட் எமோஷன் ஏதாச்சும் நீங்கள் வேலை பார்க்கணும்னு உனக்கு என்ன தோணுது அப்படிங்கிறாங்க. நமக்கு வந்து இன்டிஃப்ரென்ஸ் இன்ட்ரிகியூ ஏதோ அன்ஈசினஸ் பண்ணுற மீனிங் மட்டும் தான் எனக்கு தெரியும். வேறு எதுவும் தெரியாது. இன்ட்ரிகியூ கொடுத்துருவோம். இந்த இடத்துல வேலை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குங்க நம்ம அக்செப்டன்ஸ் கொடுத்துப்போம் நம்ம. ஸோ வேர் டஸ் திஸ் செட்டில்? இங்கே எதுக்கு செட்டில் ஆகிற மை சவுல்னு கொடுத்துரும். வேறு உனக்கு வந்து வாட் டஸ் திஸ் ரிவீல்? உனக்கு என்ன தோணுது? ஐ கொஷின் கொடுத்துரும். டிசப்பாயின்மெண்ட் கொடுத்தா. ஸோ இப்போ நம்மளோட ரிசல்ட் வருது போல இருக்குது. நீ வந்து ஒரு நல்ல ரேபிட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பிரிண்ட் அடிச்சாச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பென் எடுத்துகிட்டு இப்போ வந்து பெண்ணு கீழே வந்துச்சு. ஸோ அடப்பா சைன் போட சொன்னேன் இங்கு தெளிச்சிட்டான் பாருங்க.
எவன்டா அது புதுசாக இருக்கான். ஸோ இப்போ வந்து இப்போ வந்து ஏதோ என்னமோ ஆயிருக்கு கீஸ். ஸோ இப்போ அந்த இது என்னென்னு வேறு தரல, அது ஸ்டெப்ஸ் வச்சுருக்கானுங்க. அப்பா எவன் கீஸ் இது போடி. டேக் த பேபிஸ் டு த பெட். இப்போ இவங்களாம் வந்து பெட்டுக்கு எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. சரி சீக்கிரம் அவனை போய் பெட்டில் போய் எடுப்போம், பெட்டில் போய் போட சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக இப்போ இவனையும் எவல்யூஷனில் போட்டிருக்கோம் போல இருக்குது. எவல்யூஷனில் போட்டிருக்கவனை சீக்கிரம் அவனை போய் பெட்டில் போய் போட்டு வருவோம். அவனை பெட்டில் போடு. வேறு இங்கே ஒருத்தர் இருக்கான், இவனை போய் பெட்டில் போட்டு வந்துடுவோம். நம்ம பெட்டில் போய் போடு. அடுத்து மூணாவது இவன் இருக்காங்க. பெட்டில் போட்டுருவோம் இவனையும். போட்டாச்சு கீஸ். அதே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷிஃப்ட்டு முடிஞ்சிருச்சு தான். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே போக சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நல்லா வேலை பார்த்துருக்கோம் தான் சொல்லுவாங்க. இதுக்கு டே 22 தானே போட்டிருக்கு, டே மாறி இருக்கா, 22 தான் போட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வெளியே போக சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு, இந்த ஸ்டிக்கரை நான் ஃபுல்லாக முடிய வரப்போகுது, முடிச்சா வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு வேறு தரல, அது என்னென்னு வேறு தரல. இதெல்லாம் நான் இவனுக்கு தான் இங்கே தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. ஸோ லிஃப்ட்டை போயிடுச்சு. சிட் டவுன் கொடுத்துருக்கோம். ஸோ மெம்பர் ஸ்டாஃப் வில் பி வித் யூ ஷார்ட்லி. முடிஞ்சிடுச்சு. ஸோ முடிஞ்சிடுச்சு. ஸோ அவ்வளோ இந்த லெவலுக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சு வந்துச்சு. அடுத்து பாய் கைஸ்.